தனித்து அமர்ந்த அற்புதமான நல்லாசானை நற்கருணை வடிவத்தை, பேராசானை பெருங்கருணை வடிவத்தை, அருள் சபை தந்து அற்புத பெருஞ்சபை தந்து பெருமகா ஆற்றலை தந்து பெருநூல் பெற்றுக் கொடுத்த ஈடு இணையில்லாத ஆதி கைலாய பொக்கிஷம் திரட்டு வேலை என்கின்ற அத்தகைய நிலையிலே உள்ள திருநூலை, பெருநூலை, பெருமகா நூலை பரிசாக பெற்றுக் கொடுத்த அகத்தியம் என்னும் அற்புதமான அத்தகைய திருப்படி கணிந்து திருத்தால் கணிந்து ஜெகத்தியம் ஆளுகின்ற அகத்திய மகா சபையை ஆளுகின்ற அகத்தியமே, அகத்தியமே, ஜெகத்தியமே, ஜெகமகா சித்தனே, ஜெகப்பேராற்றலே வருக வருக என, வருக வருக என அகத்தியத்தை, அற்புதத்தை, பேராசானை பெருங்கருணை வடிவத்தை விண்ணோர்கள் மன்னோர்கள் வேண்டி நிற்க அற்புதமான புனித நதிகள் சூழ்ந்து வர புண்ணிய சீலனை தவ சீலனை சிவபுத்திரனை வருக வருக என, வருக வருக என அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து வரவேற்று நல்லாசி வழங்க நற்கருணை திருப்படியை வணங்கி நிற்கிறோம். அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம், மங்கள சங்கொலி அகத்தியருக்கு அற்புதமாக காரை வார்த்து அகத்தியத்தை அழைக்கிறோம். பேராற்றலை வருக, பெருங்கருணை வடிவமே வருக, அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக வருக. ஓர் மூர்த்தியாய் நல்மூர்த்தியாய் அமர்ந்து இச்சபைதனிலே ஏகாதசி ஆசிதனை வழங்கி எமக்குள் தவநிலையில் அமர்ந்திருக்கும் அவர் தவம் களையாது இருக்கவே யாம் சங்கு நாத ஒளியை மறுத்தோம். அவர் தவம் கொள்ள ஆற்றல் கொண்ட தகைய தவநிலைக்குள் இருந்து அகத்தியன் யாம் அற்புதமாக திருச்சிவகூரை தளமதில் அமர்ந்திருக்கும் அறுவடை திருமுருகனுடைய திருவடி தொட்டு வணங்கி ஆற்றல் பொங்கும் ஆணைமுகனாய் அமர்ந்திருக்கும் கலியுக தேவ சித்த சபையின் கல்வி மூலவனுடைய திருவடி தொட்டு வணங்கி அற்புத நிலையாய் அகத்தியன் யாம் என்று அமர்ந்துள்ளோம். சூட்சம நிலையில் அகத்தின் உள்ளிருந்து புறக்கண் திறவாது கூறப்பட்டு வந்த ஆசிகள் ஆற்றல் மேல் ஆற்றல் பெற்ற அற்புத நிலையாய் சிவசூட்சம கைலாய திரட்டு என்னும் அற்புத இத்தகைய வேலை கொடுத்த ஆற்றலின் மூலம் தன் புறக்கண் திறந்த பொழுதும் இருகண் விழிகள் காட்டிய பொழுதும் அவன் விழிகளுக்கு தெரிவது கைலாய வைகுண்ட தோற்றமே தவிர ஆற்றலாக அவன் கண் திறந்த பொழுதும் ஆற்றல் ஒரு எள் நுனி முனையேனும் அவ்வளவுதனில் கூட ஆற்றல் வெளிவராது, அவனுக்கு நினைவுகள் வராது. புறக்கண் திறந்து கூறும் ஆசியாய் அகத்தியன் வழங்கி வருகின்றோம். அகதீசாய நமக. எங்கு காணினும் இறையோசை, இறை அலையோசை, இறையை அமர்ந்து வணங்கும் நாம ஒளி ஓசை, நாத ஒளி ஓசையாக திகழும் இச்சபைதனில் உரைக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் இறை உரைக்கும் வார்த்தையாக சித்தனோடு அமர்ந்து சீடர்கள் உரையாடுகின்ற பொழுதெல்லாம் உள்ளிருந்து யாமும் 14 சித்தர்களும் பரந்தாமனும் பிரம்மதேவனும் எம் ஐயனாய் விளங்கும் பிரபஞ்ச ஐயனுடைய வார்த்தையாகவே உதிக்கின்ற நிலைதனிலே அத்துணை நிலையும் சூட்சமமாக நடந்தேற பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகள் எல்லாம் நிறைவேறி அமர்ந்து சற்சங்க பெருவிழாவிலே இதுபோன்ற சற்சங்க திருவிழாவில் ஆற்றலாய் அவன் உரைக்கும் உரையோடு சித்தர்களும் ஒன்றாக அமர்ந்து உரையாடும் அற்புத இவ்வுரைகளும் சற்சங்கமே. சித்தனோடு அமர்ந்து உரையாடுவதும் சற்சங்கமே, சீடனோடு அமர்ந்து உரையாடுவதும் சற்சங்க நிகழ்வே என்ற சூட்சமத்தினையும் அகத்தியன் யாம் தெரிவித்து அற்புத நிலைகாட்டும் இச்சபையில் அருள் நெறிதனை பரப்பும் இச்சபையில் ஓர் மனிதன் இகலோகத்தில்
நடைபோடுகின்ற தன்மை எத்தகைய நிலை, எவ்வாறு அவன் இகலோகத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையையெல்லாம் எத்துணை ஆழ்நிலையில் அமிழ்ந்திருந்து இறை சித்தர்கள் கற்றுக் கொடுத்தாலும் அத்துணை நிலைகளையெல்லாம் செவிமடுக்க கேட்டு அதனை ஆராய்ந்து கூறுகின்ற வார்த்தைகளுக்குள் சென்று ஆராய்ந்து அதன் வழி நடப்பதற்குரிய ஒரு முயற்சிதனை மானிடன் மேற்கொள்கின்ற பொழுது அம்முயற்சிகள் வெற்றியடைய தகுந்த ஆசி முறைகளையும் படிப்படியாக அவன் சிவசபையோடு தொடர்பு கொண்டு ஏற்று வருகின்ற பொழுது சாடும் வினைகள், சாடும் தீவினைகள் எல்லாம் இத்தகைய அணையா ஓமகுண்டம் எரிந்து கொண்டிருக்கும் அற்புதமான சிவகூரை தலத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அக்னியின் வாயிலாக அச்சாடுகின்ற வினைகளை எல்லாம் வேறறுக்கின்ற நிலைகளை சூட்சமமாக இச்சபையிலிருந்து சித்தர்கள் நடந்தேற்றி வருகிறார்கள் என்ற செய்தியையும் அகத்தியன் உரைத்து, அருள்மொழி கூறுகின்ற அற்புதமான சித்தர்கள் வாழ்வியல் தத்துவ மொழிகளையும் உரைத்து கொண்டிருக்கின்றார்கள். அருள்மொழிகள் பெற்றால் மட்டும் போதாது, வாழ்வியல் தத்துவ முறைகளையும் இணைந்தாற்போல் கடைப்பிடிக்கின்ற பொழுதே அருள்மொழிகள் அவனுக்குள் வந்து பிரபஞ்சத்தில் அவன் நல்நிலையாக வாழ்வதற்குரிய நிலைதனை அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் உரைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசிகள் தருவது என்பது சிவசபையில் சுலபம். அவ்வாசிகளை தன்னகத்தே வைத்து தனக்குள் வைத்து அதன் மூலம் அவ்வாறு அவர்கள் கூறுகின்ற இயல்பு வாழ்வியல் நடைமுறைகளை கற்றுக்கொண்டு அதனை செவ்வனே அவன் அதோடு நடைபோடுகின்ற பொழுதே ஆசிகள் முழுவதுமாக அவனை சென்றடையும். ஆசிகள் அவனை சுற்றி சித்த வளையமிட்டு சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய இயல்பு நடைமுறைக்கு ஏற்றவாறு சரவணபவ அட்சரம் போல் அது உள் அமிழ்ந்து உள்ள ஆழ்ந்து பிரபஞ்சத்தில் அனைவரையும் வழிநடத்தும் குருநிலை போல் என்றும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கும் சீடர்கள் உரைப்பவன் அகத்தியன், உரைக்க கூறுபவன் சிவமகா வாழைச்சித்தன் என்ற நினைவோடு அற்புதமாக ஆன்மீக வினாக்களை தொடர்ந்து அவரவர்களுடைய வினைநிலை வினாக்களையும் அகத்தியனிடம் தெரிவிக்கலாம். ஆற்றலாக அதற்குரிய மாற்று நிலைதனை யாம் உரைப்போம் என்றும் அகத்தியன் நல்ல ஆசிகள் தெரிவித்து, சற்சங்க நிகழ்வு அகத்தியனாய் எத்தகைய சமயம் வரை அகத்தியன் அமர வேண்டும், எது நாளிகை வரை அகத்தியன் அமர்ந்திருக்க வேண்டும் என்ற உமது உணர்த்தலுக்கு இணங்க அகத்தியன் கண் திறந்த பொழுதும் அகத்தியனாய் அமர்ந்திருப்போம் சற்சங்கத்தில். அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். மைக்கு எங்க மைக்கு? என்னப்பா அதை ரெடி நம்மளை வச்சு